எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. மிகப்பெரிய விஷயம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். இந்நேரத்துக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அடுத்த 3 நாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நான் வந்துட்டோம். 12 நாள் பக்கம் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு 12. இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துக்கிறேன்னா, சேம் டீடாக்ஸ் டீ எடுத்துக்கங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டீடாக்ஸ் டீ ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஸோ டே 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் எதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டயட் சார்ட் கிடைக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா, அந்த பச்சை பயிறு சாலட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். பச்சை பயிரை நீங்கள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அது காலையில் நீங்கள் ஒரு துணியில் கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முளை கட்டின மாதிரி வந்துடும். பயிர் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ அதில் நீங்கள் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, ஒரு சில பச்சை மிளகா போடுவாங்க. அப்புறம் நீங்கள் லெமன் எல்லாம் புழிஞ்சு விட்டு ஒரு சேலட் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பச்சை பயிரை முளைகட்டின பயிரை வதக்கி சாப்பிட்றாங்க. ஆயில் ஃப்ரை அது மாதிரிலாம் போட்டு வேக வச்சு சாப்பிட்றாங்க. நீங்கள் அந்த முளைகட்டின பயிரை அப்படியே சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஆயில் பண்ணி ஆயில் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் பெப்பர்லாம் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு சேலட் அதுவே போதும். அப்புறம் ஒரு 11 மணி டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துக்கங்க. என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. சரிங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்துக்கலாங்க. 1/2 பிளேட் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கங்க. சாரி, 1/2 பிளேட்டுன்ட்டேன். 3ல் 1 பங்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கங்க. அது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, முட்டை எடுத்து சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அதே எங்களுக்கு போதும். ஸோ நீங்கள் போன ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா 1/2 பிளேட் ரைஸ் எடுத்துருப்பீங்க. இப்போ 3 பங்காக இருக்கிறதுனால ரைஸோட குவான்டிட்டி கம்மியாகிட்டே வருது. ஸோ இப்போ காய்கறிகள் நம்ம அதிகமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது தாங்க வெயிட் லாஸ்க்கு உண்டான ஒரு ட்ரிக்கு. சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை 4:30 மணி டைமில் ஒரு பிளாக் காஃபி குடிங்க. உங்களுக்கு ஓரளவு சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு 7 மணி டைமில் என்ன எடுக்கலாம்னா, ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க. அது கூட ஒரு ஆம்லேட் எடுத்து சாப்பிட்றனா சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3லேருந்து 4 முட்டை எடுத்துக்கலாம் தாராளமாக. அதனால் முட்டை எடுக்கிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முட்டையில் நல்ல சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 4 முட்டை எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக முட்டை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கிங்க. இல்லைனா மஞ்சக்கருவை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் எக்ஸ் மட்டும் சாப்பிட்னா கூட சாப்பிட்டு அது போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 to 15 நிமிஷம் ஒரு வாக்கிங் போங்க, போதும். அப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுங்க. நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு உணவும் எடுத்துக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஃபாஸ்டிங் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. இன்னும் ஒரு 3 நாளில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 12 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 13 பார்ப்போம். தேங்க்யூ.